எல்லோரும் கிறிஸ்மஸ்லாம் ரொம்ப நாளாக கொண்டாடிருப்பேன்னு நினைக்கிறேன். விதவிதமான கேக்ஸு, புட்டிங்ஸு, மஃபின்ஸு எல்லாம் பண்ணியிருப்பேன். நானும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச கேக், எங்களோட ட்ரெடிஷ்னலாக கேக்கு, அல்வா அது மாதிரி பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து நியூ இயர் வருது இல்லையா, அதுக்காக ஒரு ஈஸி ரெசிபி 1 minute சாக்லேட் கேக் அப்படின்னு. அது வந்து 1 minute பேக் பண்ணால் போதும். அது வந்து எங்களுக்கு அனிதா கிருபாகரன்னு ஒரு வியூயர் அண்ட் ஃபேவரேட்டு அண்டு ஜனனி அவங்க கத்தார்லேருந்து அவங்க 2 பேரும் சொல்லி தந்த ரெசிபி. ஐம் கோயிங் டு ட்ரை திஸ். நீங்களும் பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஏன்னா 1 minute தான் ஆகும். அதோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான். நான் இப்போ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறதுனால எல்லாம் சின்ன கப்பில் எடுத்துட்டுருக்கேன். 1 கப் மைதா, 1 கப்பு வந்து பொடிச்ச சர்க்கரை, ஐசிங் சுகர் வேண்டாம், வெறும் பொடிச்ச சர்க்கரை, 1/2 கப்பு கோகோ பவுடர், அப்புறம் 1 கப், எல்லாம் 1 கப்பு, கோகோ பவுடர் மட்டும் 1/2 கப்பு. பிகாஸ் கோகோ வந்து கசக்கும் இல்லையா, ரொம்ப கசந்துட போகிறதுன்னு. ஸோ 1 கப் மைதா, 1 கப்பு பொடிச்ச சர்க்கரை, 1 கப்பு பால், 1 கப்பு வந்து பட்டர். அது மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். தென் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர், அப்புறம் 2 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் முன்னாடியே ஒரு பவுலில் வெண்ணெயோ நெய்யோ தடவி மைதா தூவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அது உங்களுக்கே தெரியும், என்னோட முன்னா தெரியும் கேக் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ணால் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மைதா போட்டுக்கோங்க, தென் இந்த பவுடர் சுகர் போட்டுக்கோங்க, தென் பால் விட்டுக்கோங்க. இந்த ஆர்டரில் வேணால் பண்ணலாம், எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கோகோ பவுடர், அது மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டுருக்கேன், மேபி கசக்குமோங்கிறதுனால. அப்புறம் இந்த ஆயில், பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ட்ரை பண்ணலாம். உங்கள் வெஜிடபிள் ஆயில்ஸ் ஏதாவது, கெனோலா ஆயில் அதெல்லாம் இருக்குது எங்கள் ஊரில், அதை பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிறவா வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, சனோல் ஆயில், அதை ட்ரை பண்ணுங்க. பட்டர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எப்போவுமே கேக்கெலாம் பட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அண்ட் அ பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு. சரி, அப்புறம் இதுலேயே அது வினிலாவும் போட்டுருவோம். இப்போ வெனிலா எசன்ஸு கொஞ்சோண்டு போடுவோம், போதும். கொஞ்சம் எசலாக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணணுமா? ஒரு தோசை மாப்பதம் அந்த கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் ரொம்ப டைலூட்டாக இருந்து இன்னும் கொஞ்சம் மைதாமா போட்டுக்கலாம். அந்த கெட்டிலாம் அது கூடாது, எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும்ல. எப்போவுமே இது கலக்கும்போது ஒரே சைடில் கலக்கணும்னு சொல்கிறேன். பிகாஸ் அந்த ஏர் வந்து யூனிஃபார்மாக உள்ளே போகும். ஆப்போசிட்டில் பண்ணான்னா உள்ளே போன ஏர் வெளியில் வந்துடும், தென் ஹார்டாக போயிடுங்கிற. எனக்கு அது பிரின்சிபிள் அப்படி சொல்கிறதுனால யூ கேன் ஆல்சோ ட்ரை தட். இது ஆன்டி கிளாக் பண்ணால் ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ், இப்படிலாம் மாற்றக்கூடாது. டக்குன்னு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பிளெண்டர்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டால் நல்லா இருக்குமா? அது ரொம்ப ஓவர் ஸ்பீடு, அதனால் அது எடுத்தோடனே ஹார்ட் ஆகிடும். அதில் வேணால் லோ ஸ்பீடில் வச்சு பண்ணலாமோ இன்னும். அதெல்லாம் தேய்ச்சி அலம்பி எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, அதனால் இது ஈஸி. எங்கள் வீட்டில் பிளெண்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் எவன் தேய்க்கிறது? அதெல்லாம் என் தேய்க்கிறது வேலைக்காரிலாம் பண்ண மாட்டா. இதுனா பாத்திரத்தில் பண்ணிட்டு அப்படியே வேலைக்காரிட்ட போட்டுருவேன் தேய்க்க. ஸோ எனக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லை, அதனால் பண்ணுறேன். நீங்கள் பிளெண்டரில் பண்ணுறதுனால பண்ணுங்க, பட் லோ ஸ்பீடில் பண்ணுங்க. ஹை ஸ்பீடில் வைக்காமல் லோ ஸ்பீடில். கேக்கு பேக் பண்ண 1 நிமிஷம் தான் இருக்குது, முன்னால் ஒரு 10 நிமிஷம். இல்லை 10 நிமிஷம்லாம் அடையும், 2 minutes ஆகிருக்க போகுது. 5 நிமிஷம் ஆகிடுச்சியா? அப்படியா? இது என்ன பேஷண்ட்டே பண்ணுறேன்ப்பா. இதை பாருங்க, அதில் தோசை மாப்பதம் தெரியுறதா? ஓகே, இது என்ன பண்ணணும் இப்போ? விட்டு அப்படி வர மாதிரி இருக்குது.
இதை ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் விடுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். வச்சு மைக்ரோவனில் 1 minute. கை உதவுற மாதிரி இதெல்லாம் சரிப்படாது. ஆமா, நீங்களாம் கை தான் கையே யூஸ் பண்ணாமல் பண்ணுறேன். பட் ஸ்டில் எங்களுக்கெல்லாம் கையில் பண்ணியே வழக்கம். அதனால் அதாவது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற அந்த இதுவும் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து மைக்ரோவனில் 1 minute வைக்கணுமா? மூடி வைக்க வேண்டாம். வச்சு 1 minute வச்சு ஆன் பண்ணுறேன். ஓ, பார்க்கலாம். 1 minute பண்ணிட்டு பார்க்கட்டும். இது எப்படி இருக்குது தெரியல. இந்த எல்லாம் எப்படி இருந்தாலும் சுகரும் கோகோவும் போடுறதுனால சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும். குழந்தை நிச்சயமாக லைக் பண்ணி சாப்பிடுவா. அந்த ஜனனி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி குட். நைஸ் இஃப் இட் கம்ஸ் அவுட் வெல். ஒரு நிமிஷம் ஆகிட்டு போகுது. அவ்வளோதான். பியூட்டிஃபுல்லாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஃபைன். மேலே எல்லாமே இது வந்திருக்கு, பபிள் மாதிரி. Bubble. கேக் கொஞ்சம் எல்லாம் செட் ஆகிடும். இது அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் டெக்கரேட் பண்ணோன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், ஆர் டூட்டி ஃப்ரூட்டி போடலாம், இல்லை ஒயிட் சாக்லேட்டு பிட்ஸு அதெல்லாம் உங்கள் ஊரில் கிடைக்கும். இங்கே எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. இங்கே ஊரெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் அந்த ஒரு இருக்குமா இருக்கும், பட் எனக்கு தெரியல. பிகாஸ் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது இல்லை இல்லையா, வயசான தாத்தா பாட்டி. அதனால் வந்து கேக்கு, அதனால் எங்கள் காட்டில் இந்த இது இருக்குது. இப்போ பேரனுக்கு வந்தபோது வாங்கிட்டு இல்லை. இது என்ன இது மிட்டாய் மிட்டாய் போட்டு வச்சு இதெல்லாம் ஜீரக மிட்டாய்ன்னு சொல்லுவோம். ஜீரக மிட்டாய். இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த்து. என் மேலே இப்போதைக்கு எங்கள் காட்டில் இதான் இருக்குது, அதனால டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்க. இந்த சூடோடையே போட்டேன்னா ஒட்டின்றோம். இந்த பிகாஸ் அந்த இதோட சுகர் கோட்டட் தானே. அப்புறம் இதை வந்து அவ்வளோ கட் பண்ணிக்கலாம், ஆர் கவுத்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணிக்காது. அவ்வளோதான். இதே மாதிரி கட் பண்ணிடுறோம். நல்லா வந்திருக்கு. இந்தா எங்காத்து மாமா தான் கினி பிக். இதெல்லாம் ட்ரை பண்ணேன். நல்லாவே இருக்கு. இட்ஸ் வெரி ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நியூ இயருக்கு பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டு மை டியர் டாட்டர்ஸ். அவள் சொல்லி தான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக அவள் எங்கிட்டேன்னு கற்றுன்னு பண்ணுவாள். இது வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் தெம். அதனால தேங்க்ஸ் டு தெம். இஃப் இட் இஸ் குட். If it is good, it is good. Don't worry. And So it has come out well. and Wish we you wish all a very, very happy very, new very year and happy new year. prosperous new year. New Year for all. We pray for all of you. Thank you very much. All the best.